அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கவியரங்கின் தலைப்பு அரிமா நோக்கு. கவிதை வாசிப்பவர் கவிஞர் ஆர். லீலா ரகுநாதன், திருப்பூர். அரிமா நோக்கு. அனைவருக்கும் வணக்கம். தமிழுலக மைய சேனல் மற்றும் கவியரங்கின் தலைமை தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய கவி பெருமக்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிஞர் ஆர். லீலா ரகுநாதன், திருப்பூர். எனது கவிதையின் தலைப்பு அரிமா நோக்கு. அரிமா நோக்கு. ஆம், அரிமா நோக்கு. அது ஆண்மையின் நோக்கு. தனிக்காட்டு ராஜாவின் தன்னம்பிக்கை நோக்கு. காட்டு தொட்டிலில் காணும் மிருகங்களின் தலைவனின் நோக்கு. காட்டு தொட்டிலில் காணும் மிருகங்களின் தலைவனின் நோக்கு. பிறர் தயவு வேண்டாத வீரர் தலைமகனின் போக்கு. பிறர் தயவு வேண்டாத தலைமகனின் வீரப்போக்கு. கூர்மை நோக்கு பகையை காக்கும். சிங்கப் பார்வை சீற்றத்தை காட்டும். அதுவே சிம்மாசனம் காக்கும். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறையாது. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறையாது. இன்று சிங்கப் பெண்களின் நோக்கு அவர்களின் பலத்தை காட்டும். இன்று சிங்கப் பெண்களின் நோக்கு அவர்களின் பலத்தை காட்டும். சிங்கத்தின் கர்ஜனை கேட்டால் காடே அதிரும். சிங்கத்தின் கர்ஜனை கேட்டால் காடே அதிரும். மக்களின் கர்ஜனை நாட்டையே கலக்கும். மக்களின் கர்ஜனை நாட்டையே கலக்கும். சிங்கத்தின் குகை மர்மமானது. இங்கே அரசியல் சூழ்ச்சிகளும் மர்மமானது. சிங்கத்தின் குகை மர்மமானது. இங்கே அரசியல் சூழ்ச்சிகளும் மர்மமானது. தொலைநோக்கு பார்வையே அரிமா நோக்கு. அது தொடர்ந்தால் அழிந்துவிடும் பலவீனங்களின் போக்கு. தொலைநோக்கு பார்வையே அரிமா நோக்கு. அது தொடர்ந்தால் அழிந்துவிடும் பலவீனங்களின் போக்கு. நன்றி, வணக்கம்.